நம்ம எல்லாருடைய அம்மாவும் சின்ன வயசுலேருந்தே சொல்கிற ஒரு விஷயம், பால் தினமும் குடிக்கணும், அது குடித்தாதான் நீ ஆரோக்கியமாக இருப்ப அப்படின்னு, இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, 7 இயற்கையான உணவுகள் இருக்குங்க. அதில் கால்சியம் பாலை விட அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இதில் சில உணவு வகைகள் நம்முடைய சமையலறையிலேயே தாங்க இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நாம் அந்த கோணத்தில் அதை பார்த்துருக்க மாட்டோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாலை இது வரைக்கும் நீங்கள் எந்த கோணத்தில் பார்த்தீங்களோ அதில் ஒரு மாற்றத்தை இந்த காணொளி உங்களுக்கு உருவாக்கும். அது மட்டும் இல்லைங்க, எலும்புகளை பற்றியும் கால்சியம் என்ன உணவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாங்க, பாலில் நிறையவே கால்சியம் இருக்குது. 100 ml பாலில் 125 மில்லிகிராம் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு பால் செரிமானம் ஆகாது. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு பால் குடிக்கும் போது அது ஒத்துக்காது. நிறைய பேருக்கு பால் குடிக்கிறதுனால வயிறு ரொம்ப உப்புசமாக மாறும். நிறைய பெண்களுக்கு பால் குடிக்கும்போது முகத்தில் முகப்பருக்கள் உருவாகும். ஹார்மோன் இஷ்யூஸும் இந்த பால் குடிக்கிறதுனால அதிக அளவில் ஏற்படுது. சில பேருக்கு சளி அதிகமாக உருவாகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அது கூடவே பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரி, பாலை விட அதிகமாக கால்சியம் இருக்கிற அந்த 7 உணவுகள் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். முதலாவதாக ராகி. 100 கிராம் ராகியில் 345 மில்லிகிராம் கால்சியம் இருக்குங்க. பாலில் 125 மில்லிகிராம் அளவு தான் கால்சியம் இருக்குது. இந்த கேழ்வரகு நம்முடைய எல்லாருடைய வீடுகள்லேயுமே பெருமளவு இருக்கும். அதில் கேழ்வரகு தோசை பண்ணி சாப்பிடலாம், இல்லைனா கேழ்வரகு களியோ இல்லை கஞ்சியோ செஞ்சு சாப்பிடலாம். கேழ்வரகு உங்களோட எலும்புகளை மட்டும் உறுதியாக்குறது இல்லைங்க, அது கூடவே சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டில் வைக்குது. உங்கள் உடம்புக்கு அதிக அளவு சக்தியை கொடுக்குது. வளரும் குழந்தைகளுக்கு கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 35 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே ராகி ஒரு வரப்பிரசாதம். மூட்டுப்பகுதி வலுவில்லாமல் இருக்கிற எல்லாருமே இந்த கேழ்வரகை கண்டிப்பாக சாப்பிடணும். தினமும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் கேழ்வரகை எடுத்துக்கிட்டாவே போதுங்க. அது உங்களுடைய எலும்புகள் எல்லாமே உறுதியாக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கேழ்வரகு ஒரு சத்தமே போடாத கால்சியம் கதாநாயகன். அடுத்ததாக வெள்ளை எள்ளு. 100 கிராம் வெள்ளை எள்ளில் 975 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்குது. பாலை விட இதில் 8 மடங்கு அதிகமாக கால்சியம் இருக்குது. எள்ளில் சட்னி பண்ணி சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா லட்டு பண்ணலாம். எள்ளு பொடி பண்ணி கூட நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம். குழந்தை பிறந்த பின்பு தாய்மார்கள் விரைவில் தேறி வருவதற்கு இந்த வெள்ளையல் ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஆஸ்டியோபோரோசிஸ் வராமையும் மூட்டெலும்புகளில் வலிகள் வராமையும் இது தடுக்குது. நீங்கள் சாப்பிட்ற நிறைய உணவு வகைகளில் வெள்ளை எள்ளை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளில் 1/2 டம்ளர் பாலை விட அதிகமாக கால்சியம் இருக்குது. அடுத்ததாக நம்மளோட பாரம்பரிய உணவுகளில் முக்கியமான இன்னொன்று கொள்ளு. 100 கிராம் கொள்ளில் 287 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்குது. கொள்ளில் நீங்கள் ரசம் செஞ்சு சாப்பிடலாம், சுண்டல் பண்ணி சாப்பிடலாம், பொடி செய்தும் சாதத்தோடையோ இல்லை இட்லி பொடி மாதிரியும் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். இந்த கொள்ளு உங்களோட எலும்புகளை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதே மாதிரி கொழுப்பை கரைக்கிறதுல இந்த கொள்ளை அடிச்சுக்க யாருமே இல்லைங்க. இது உங்களுடைய செரிமான சக்தியை அதிகரிக்குது. மழை காலங்களில் நீங்கள் கொள்ளை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். இது உங்களுடைய உடலை கதகதப்பாக வச்சுக்கும். ஆர்த்ரிட்டிஸ் இருக்கிறவங்களும் மூட்டுகளில் இறுக்கமாக இருக்கிற எல்லாருமே இந்த கொள்ளை சாப்பிடலாம். அடுத்ததாக இருக்கிற உணவு முருங்கைக்கீரை. 100 கிராம் கீரையில் 400 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்குது. எத்தனையோ கீரை வகைகள் இருந்தாலும் இந்த கீரையை போல் சத்தான ஒரு கீரை வேறு எதுவுமே இல்லைங்க. வளரும் குழந்தைகளுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக மெனோபாஸ் முடிந்த பெண்களுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இரும்பு சத்து நிறைஞ்சி இருக்குங்க. அதனால் இது உங்களை சோர்வடைய வைக்காமல் பார்த்துக்கும். உங்களுக்கு கால் வலி இருக்கா, முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. உங்களுடைய மூட்டெலும்புகளில் வீக்கமும் வலியும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடணும்.
விலை அதிகமாக கொடுத்து சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்றத விட இயற்கையாக நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்டு வந்தால் அதிக அளவு கால்சியம் சத்து கிடைக்கும். வாரத்தில் 2 முறையாவது முருங்கைக்கீரையை செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்ததாக கருவேப்பிலை. 100 கிராம் கருவேப்பிலையில் 830 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்குது. பொதுவாக நம்ம வீட்டில் சாம்பாரோ ரசமோ இல்லை குழம்பு வகைகளோ எது வச்சாலும் சரி, நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், அதில் ஒரு கருவேப்பிலையை பார்த்தா அதை எடுத்து அப்படியே வெளியே போட்டுருவோம் இல்லைங்களா? அதை முதல்ல அப்படியே நிறுத்துங்க. எவ்வளவு கால்சியம் சத்து இந்த கருவேப்பிலையில் இருக்குது. இது தெரியாமையே தான் நம்ம அதை எடுத்து வெளியே போடுறோம். அடுத்த முறை நீங்கள் குழம்புல கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம மருந்துகளை சாப்பிட்றத விட அதை விட மோசமான ருசியில் இந்த கருவேப்பிலை இல்லை. அதனால் தாராளமாக நிறைய கருவேப்பிலைகளை சாப்பிடுங்க. கருவேப்பிலையை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது அது உங்களுடைய முடி நன்றாக வளர்வதற்கு உபயோகமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்கள் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய முகம் பளபளப்பாக இருக்கும், நரம்புகளுக்கு வலிமையை இந்த கருவேப்பிலை தாராளமாக கொடுக்குது. கருவேப்பிலையை மோரோடு அரைச்சி குடிக்கும்போது உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாமே சரியாகும், வயிறும் சுத்தமாகும். இட்லி பொடி மாதிரியே நீங்கள் கருவேப்பிலையும் பொடிச்சு அதை இட்லிக்கோ தோசைக்கோ சேர்த்து சாப்பிடலாம். சாதத்து கூடவும் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். துவையலாக கூட பண்ணி சாப்பிடலாம். அடுத்ததாக இருக்கிற உணவு கருப்பு எள்ளு. வெள்ளை எள்ளில் இருக்கிற மாதிரியே தாங்க 975 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது 100 கிராம் வெள்ளை எள்ளில். அப்போது இதில் எவ்வளவு கால்சியம் சக்தி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். பெண்கள் அவசியமாக இந்த வெள்ளை எள்ளை சாப்பிடணுங்க. முக்கியமாக PCOS ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்கிறவங்க இந்த கருப்பு எள்ளை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எலும்பு முறிவு பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய எலும்புகள் உறுதியாக இருக்கும். பலமான எலும்புகள் உங்களுக்கு வேணுமா? வாரத்துக்கு 1 முறை இந்த கருப்பு எள்ளை சமைச்சு சாப்பிடுங்க. அடுத்த உணவு பாதாம். 100 கிராம் பாதாமில் 264 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்குது. பாதாமை தினமும் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எலும்புகளுக்கும் அது ரொம்ப நல்லது. இதில் மெக்னீஷியம் இருக்குது, வைட்டமின் இ இருக்குது. 4லேருந்து 5 பாதாமை தினமும் இரவில் ஊற வச்சுட்டு காலையில் அதை சாப்பிட்டுட்டு வாங்க. இது உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு அரண் மாதிரி இருக்குங்க. மாணவர்களுக்கும் வேலை செய்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இவங்க எல்லாருக்குமே இன்றியமையாத ஒன்று இந்த பாதாம். சரி, இப்போ என்னதாங்க சொல்ல வரீங்க, பால் எதுக்குமே உதவாததா அப்படின்னு கேட்குறீங்களா? அது அப்படி கிடையாதுங்க. பாலில் கால்சியம் இருக்குது, ஆனால் பாலில் மட்டுமே கால்சியம் இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுதான் தப்பு. கால்சியத்துக்காக பாலை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா குடலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பாலை குடிக்க முடியாது. பால் குடிக்கிறதுனால நிறைய பேருக்கு வயிறு உப்புசமாகுது. அதே மாதிரி நிறைய பேருக்கு அலர்ஜிஸ் வருது. முக்கியமாக வயதானவர்கள் வயதாக அவங்களுக்கு பால் குடிக்கும் போது அது செரிமானம் ஆகிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு சீக்கிரமாக சளியும் பிடிக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 7 உணவுகளுமே இயற்கையானது, எளிதாக செரிமானம் ஆகக்கூடியது. இதில் நார் சத்து இருக்குது, புரதம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே உங்கள் கிச்சன்லேயும் இருக்குது. இப்போவும் இல்லைங்க பால்னால் மட்டும்தாங்க எலும்புகள் உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்முடைய விவசாயிகளை எடுத்துக்கோங்க, கிராமத்தில் இருக்கிற பெரியவங்களை எடுத்துக்கோங்க. அவங்க யாருமே தினமும் பால் குடிக்கிறது இல்லை. ஆனால் அவங்க எல்லாருமே நான் சொன்ன இந்த 7 அற்புதமான கால்சியம் நிறைந்த உணவுகளை ஏதாவது ஒரு உணவையாவது அவங்களுடைய தினசரி சமையலில் சேர்த்துருப்பாங்க, சாப்பிட்டுட்டே வருவாங்க. அதனால தான் அவங்களுடைய எலும்புகள் எல்லாம் உறுதியாக இருக்குது, அவங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க, அவங்களால நம்மளை விட அதிகமாக கடினமான வேலைகளை செய்ய முடியுது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்கள். எப்போதுமே வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும்
உறுதியாகவும் இருங்க. முட்டைகளை விட புரதச்சத்து அதிகமாக இருக்கிற 5 உணவுகளை பற்றி நான் ஒரு காணொளி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இது போன்ற அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு எப்போவுமே தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.